மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூர்க்கங்கிழங்குல குழம்பு தாங்க வைப்பாங்க, புளி குழம்பு தான் வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக கூர்க்கங்கிழங்குல ஒரு குருமா ரெசிபி பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டைலில். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட். கூர்க்கங்கிழங்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் நான் க்ளீன் பண்ணியே வச்சுட்டேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம கேரட் தோல் சீவுவோம் இல்லைங்களா, அந்த பீலரை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். அவசரத்துக்கு எங்கே வச்சேன்னு தேட முடியல, அதனால் நான் இந்த கத்தியை வச்சு இது போல் ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கூர்க்கங்கிழங்கு. இதை சிறுகிழங்குன்னு கூட ஒரு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இது இப்படி க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. முதல்ல களிமண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு இந்த அரிசி மூட்டை சாக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு அப்படியே தலையை துவட்டுற மாதிரி துவட்டணுன்னா அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும், எலசாக இருக்கும் அந்த ஸ்கின் எல்லாம். அரிசி சாக்குன்னு சொன்னால் இப்போ வர்ற இந்த பிளாஸ்டிக் பேக்கை நான் சொல்லலைங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கித்தான் சாக்கில் தான் இந்த அரிசி எல்லாம் வரும். அது போல் இருக்க சாக்கில் வச்சு தேய்ச்சி எடுத்தோன்னா அந்த ஸ்கின் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லாட்டி ஹார்டாக இருக்கிற டவலில் வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட அதெல்லாம் வந்துடுங்க. நீங்கள் தோலெல்லாம் நீக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க. நான் கொஞ்சம்லாம் பார்த்திங்கன்னா பாதியெல்லாம் தண்ணியில் போடவே இல்லை, நல்லாவே கருத்துடுச்சு. நம்ம நார்மல் உருளைக்கிழங்கை விட சீக்கிரமாகவே கருத்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தண்ணியில் போட்டேன். நீங்கள் அந்த தவறை செய்ய வேணாம். கிழங்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்திடுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை 2-4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை உடனே தண்ணியிலேயே போட்டு வச்சுடுங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் கட் பண்ணியாச்சுங்க. குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் விட்டுட்டேன், கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணினேன். அடுத்ததான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்திடுறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிட்டு 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்திடுறேங்க. அடுத்ததாக ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து சேர்த்திக்கோங்க. நான் இங்கே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 7-8 பல் சேர்த்திருக்கேன். பெரிய பற்களாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு எடுத்து இதோட சேர்த்தி இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கும் போது தான் இந்த மசாலாலேருந்து நமக்கு அரோமாவும் டேஸ்ட்டும் நல்லா கூட்டி வரும். ஹைவேயாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இதை மென்ஷன் பண்ணுறது. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாற் போல் நான் இங்கே வரமிளகாவை சேர்த்திக்கிறேங்க. இந்த தடவை நாங்கள் வாங்கின மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 மிளகா அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க மிளகா வத்தலோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூட குறைய உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஈர்க்கு கருவேப்பிலையும் இதோடவே சேர்த்தி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு இதோட மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூளும் சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இப்போ அந்த பேன் சூட்டில் தாங்க இந்த வரமல்லியை வறுக்கிறேன். இதே நீங்கள் முழு வரமல்லியாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரமல்லி இல்லை அப்படிங்கன்னா வரமல்லி தூளாக சேர்த்தி வறுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வரமல்லி அந்த பேன் சூட்டிலேயே நல்ல மணம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். சேம் டைம் அது ஆறி போகட்டும். நல்லா ஆறுனா தான் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து 1 சில் அளவுக்கு மட்டும் தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை நான் ஏன் வதக்கலைன்னு பார்த்திங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த பாலெல்லாம் சுண்டி போயிடுச்சு. அதனால நான் வதக்கலை, இதுக்கு மேலே வதக்க வேண்டான்னு. ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பேனில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, ஓவராக கருக்க விடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த வெங்காயம் மசாலா கூட இந்த தேங்காயும் சேர்த்தி கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் நான் இங்கே ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேங்க. இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த சிறு கிழங்கை முதல்ல சேர்த்திடலாம். நான் இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணவே கிடையாது. இந்த உருளைக்கிழங்கை நான் எண்ணெயில் வதக்கவும் கிடையாது. நம்ம ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த கழுவி வச்சுருக்க இந்த கூர்க்கங்கிழங்கை சேர்த்தியாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இந்த கூர்க்கங்கிழங்கோடவே சேர்த்திடலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதோடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்திடலாம். அதுக்கு ஓவராக தண்ணி சேர்த்திடாதீங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு இதோடவே சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பு அரைச்சி விட்டோம்னா இன்னும் கூட நல்லாவே இருக்குங்க. அதே போல் தக்காளி பார்த்திங்கன்னா 1-2 கட் பண்ணி போட்டால் போதும், பிசைஞ்சு விட்டால் போதும், மிக்சியில் அரைச்சிட வேணாம். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ஒரு 2 விசில் போதுங்க. இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 விசில் போல் விட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இங்கே ஒரு 3 விசில் போல் விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. தக்காளியை அரைச்சி விட்டோன்னா ரெட்டிஷ் ஆகிடும். இப்போ இது போல் நம்ம டேஸ்டியான குருமா ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்ததான் நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாணலி வச்சுருக்கேன். அந்த வாணலி நல்லா சூடானதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் ஃப்ளேமை நான் இங்கே சிம் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில்வராக இருக்கிறனால டக்குன்னு கரிஞ்சிடுங்க. அடுத்ததாக நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திடுறேன். இது கூட ஒரு 2-3 சோம்பு சேர்த்திங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஆனால் நான் இதில் இப்போ சோம்பு சேர்க்க கிடையாது, வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தான் சேர்த்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க இந்த குருமாவை இதோட சேர்த்திடலாம். இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுருலாங்க. இந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ தாளித்தோம் இல்லைங்களா, அந்த டைமில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டோ இல்லை ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு கூட நீங்கள் அந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இந்த கூர்க்கங்கிழங்கு சிறுகிழங்கு குருமா. எப்போவுமே நம்ம நார்மலாக உருளைக்கிழங்குல தான் செய்வோம். இது போல் கூர்க்கங்கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம செய்த இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.